அவங்க பேசினதில் ஆச்சரியமான செய்திகள்லாம் சொன்னாங்க. நீலகேசியை பற்றி சொன்னாங்க. ஒரே விஷயத்தை வாத்ஸ்யாயனர் எழுதுனா ஒத்துக்கிற, அது ஒரு பெண் எழுதுனா மறைக்கிற. அது அசிங்கம்னா அவர் எதுனால ஒத்துக்கிட்டீல்ல, அப்புறம் ஏன் இதை நீ மறுக்கிற? அது பெண்களை அடிமையாகி வைத்திருக்க வேண்டும். அவர்களெல்லாம் எழுதுறது வந்துட்டுதுன்னா, பெண்ணும் எழுத ஆரம்பிச்சிட்டான்னா நம்ம மரியாதை எங்கே போயிடுமோன்னு சொல்லிவிட்டு எல்லோரும் பயந்துருக்கான்னு தெரியுது. ஆனால் நம்முடைய தமிழர்கள் அப்படி பயந்தது இல்லை. அருமையான சங்க இலக்கியத்தில் கவிஞர்களெல்லாம் அருமையான பெண்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் எழுதிய செய்திகள் நுணுக்கமான செய்திகள்லாம் சொன்னார்கள். எவ்வளோ செய்தி சொன்னாங்க. அப்புறம் ஐயா வந்து சொன்னார், அவர் ரொம்ப அழகாக தன்னுடைய தலைப்பை புத்தம் புதிய புத்தகமே அப்படின்னா இன்றைக்கி எல்லாமே புதிய புத்தகம்தான். எஸ் ராமகிருஷ்ணன் எழுதினவருக்கும் கிடையாது, வயசு ஆகலை. ஜெயகாந்தன் எழுதினவருக்கும் வயசு, அது எப்படி ஆகும்? ராமனுக்கே இன்னும் வயசு ஆகலை. ராமனுக்கே இன்னும் வயசு ஆகலை, ராமனாகவே இருக்கான். லட்சுமணன் இன்னும் லட்சுமணனாகவே இருக்கான். அவன் கொஞ்சம் வயசு வந்து வரலாம்ல, வரமாட்டேங்கிறான். அதான் சிரஞ்சீவி பாத்திரங்கள் தானே. நாம் எழுத்தில் உருவாக்கி விட்டுட்டோம்னா அப்புறம் அது அப்படியே இருக்கும். கல்வெட்டில் எழுதிட்டோம்னா அப்படியே இருக்கும். நீரில் எழுது, நீர் மேல் எழுத்துங்கிறான், போயிடும். இதில் இவங்க அதை அப்படியெல்லாம் பேசுகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனுபவங்கிறது ஒரு பெரிய செல்வம். அனுபவங்கிறது ஒரு பெரிய செல்வம். அந்த அனுபவத்தை வெளியிடுறதுங்கிறது ஒரு பெரிய ஆற்றல். எங்கள் ஐயா பாட்டு பண்ணார். நான் வியந்து போயிட்டேன் ஐயா. எனக்கு வந்து இசை முரசு நாகூர் அனிபாவோட நல்ல பழக்கம் உண்டு. நான் நாகூரில் இருந்தேன். அவர் போகும்போது எனக்கும் அப்படி தான், மேலே போயிட்டார், இதுக்கு மேலே போக முடியாதுன்னு நினைப்போம். அப்புறம் 3 ஸ்டேஜ் போவார். அதுமாரி போனீங்க ஐயா. என்ன குரல்! இந்த குரல் எப்பொழுதும் இருக்கணும். நீங்கள் நல்லா பாடிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப அழகாக இந்த நிகழ்ச்சி நேரமாயிட்டுங்கிறது ஒரு குறை தான். ஆனால் நல்ல நிகழ்ச்சி. நல்லது கொஞ்சம் நேரமானால் என்ன, அதனால் தப்பு இல்லை. எல்லோரும் இருந்து கேட்கலாம். நான் நீங்கள் கேட்குற வரைக்கும் நான் பேசுவேன், இருக்கிற வரைக்கும் நான் பேசுவேன். 2 பேர் எழுந்திருக்கிறத பார்த்தா சரி போகிறோன்னு நிறுத்திடுவேன். இதான் அடையாளம் அப்படின்னு நிறுத்திடுவேன். அனுபவம் இருக்குங்களே, நல்ல வண்ணம் வாழலாம்னு சொன்னேன். அதை ஜிவி அவர்கள் சொல்கிற போது அது நான் எங்கேருந்து எடுத்தேங்கிற நுட்பத்தை சொன்னார். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச தேவாரம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதமோர் குறைவிலை, கண்ணில் நல்ல அகுதூரும் கழுமல வளநகர், பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. ஒரு நாம் இப்போ யாராச்சும் ஒருத்தரை பார்க்குறோம், சிங்கப்பூரில் ஒருத்தரை பார்க்குறோம். ரொம்ப நாளாச்சு நம்ம சிங்கப்பூருக்கு போய். அங்கே சிங்கப்பூரில் இருக்கிற போது தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் வர்றார். அவர்கிட்ட நம்ம என்ன கேட்போம்? அந்த அவர் இருந்தாரே, இருக்காரா, இவர் இருக்காரா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுவோம்ல. அதை மாதிரி ஞான சம்பந்தருக்கு என்ன ஆசை? கோயிலில் சாமி நல்லா இருக்கான்னு கேட்குறார். அவங்க அப்பா வந்தபோது இந்த பாட்டாக தான், அவங்க அப்பா வந்தபோது இதை கேட்குறார். பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே, இறைவனும் இறைவியும் நல்லா இருக்காங்களான்னு கேட்குறார். அது என்னன்னு கேட்டால், நாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான அனுபவம் உண்டாகிறது தான் முக்கியமானது. எனக்கு வந்து கிருபானந்த வாரியாரை பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அவர் பேசுகிற விஷயங்கள் சில சமயத்தில் சங்கடமாக இருக்கும், அது வேற விட்டுடுங்க.
புராணங்களை பேசுகிற போது அப்படி தான் வரும், அது வேற. ஆனால் அவர் அந்த செய்திகளை சொல்கிற முறை இருக்க பாருங்க, யாராலையும் கடைப்பிடிக்க முடியாது, யாராலையும் செய்ய முடியாது. திருவாரூரில் ஒரு தடவை பாரதம் சொல்கிறார், 10 நாளாக சொல்லிகிட்டு இருக்கிறார். இப்போது இன்னைக்கு சொல்ல போகிறாரு, சொல்லிகிட்டு இருக்கார், ஆரம்பிச்சிட்டார் கதையை. அன்னைக்கு யார் உபயம்னா, திருவாரூரில் ஒரு பெரிய ஜவுளி கடைக்காரரு, முராசன்ஸுன்னு பேர், முராசன்ஸு, அவங்க உபயம். அன்னைக்கு செலவு பூரா அவங்களுடைய செலவு. அந்த பெரியவர் வந்திருக்கிறார், முதலாளி இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறார். இப்போ இதையெல்லாம் வாங்கி ஒருத்தர் நடத்திக்கிட்டு இருக்கார்ல, அவருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் இருக்கிறாரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கடைக்கு போயிடுவார். அவர் இருக்கும்போதே அவரை 2 வார்த்தை பாராட்டி பேசிவிட்டா நல்லா இருக்கும். போய் பணம் வாங்குறது அவர் தானே, அது கொடுக்கணும்ல, அதுக்காக வேண்டி அவர் சொல்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு, இங்கேருந்து போய் நடத்துகிறவர் வாரியார்கிட்ட போய் சொல்கிறார், சாமி இன்னைக்கு முராசன்ஸ் உபயம் சாமி. சரி, பெரியவர் வந்திருக்கிறார், 2 வார்த்தை அவரை பாராட்டி பேசிருங்க, இல்லைன்னா அவர் போயிடுவார் அப்படிங்கிறார். யோ, கதை சொல்லும்போது ஏயா குறுக்க குறுக்க வந்து பேசுகிற, போய அப்படின்னு அவரை திட்டுறார். வந்து சொன்னவரை திட்டி போன்னுட்டார், அவர் போயிட்டார். அவர் என்கிட்ட வந்து சொல்கிறாரு, கிழமை என்ன கத்துறா பார்த்தீங்களா, நான் போய் தான் பணம் வாங்கி ஆகணும், கேட்குற போது அந்த ஆள் தாராளமாக கொடுக்கணும்ல, 2 வார்த்தை சொல்லியாங்கிறேன், சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னாரு. சொல்லுவார் யார், நீ சும்மா சும்மா இருங்க, நானில் போய் காசு வாங்கணும் அப்படின்ட்டு மறுபடியும் ஏஞ்சி போய் ஒரு 1/4 மணி நேரம் கழித்து, சாமி பெரியவர் வந்திருக்கிறாரு, ஒரு 2 வார்த்தை அவரை பாராட்டி முராசன்ஸு உபயம்னு சொல்லி சொல்லுங்க சாமி அப்படின்னார். நீ போக மாட்டேனே அப்படின்னு கத்துறாரு. கதை சொல்கிற போது குறுக்க குறுக்க வந்து பேசிட்டு போயா. அவர் 3 தடவை போய் சொல்லி பார்த்தாரு, ஒன்றும் நடக்கலை, வந்துட்டார். கிழமை நம்மளை உருப்பட விட மாட்டான் அப்படி இப்படின்ட்டு கண்ணாப்பிடான்னு திட்டிக்கிட்டு உட்காந்துருக்கிறார். சார் என்ன செஞ்சார் தெரியுமா கிருபானந்த வாரியார்? அந்த திரௌபதியை துகில் உரிகிற இடம் இருக்குல்ல, துச்சாதனன்னு இழுக்கிறான், சபையில் அவளை அவமானப்படுத்துகிறான், இழுக்கிறான், புடவை வருது. வாரியார் அதை எப்படி சொல்கிறாரு, வருது வயலட்டு கலரில் அரக்கு பார்டர் போட்ட புடவை வருது, பச்சை கலரில் மஞ்சள் கலர் போட்ட பார்டர் போட்ட புடவை வருது, முந்தியில் மயில் போட்டது வருது, கூஜா போட்டதாக வருது. இதை பார்த்துட்டு இழுத்துக்கிட்டு இருக்கிற துச்சாதனன் நினைக்கிறான், ஆஹா இந்த மாதிரி நம்ம பொண்டாட்டிக்கு கிடைக்க மாட்டேங்குதே, இது எங்கேருந்து வருதுன்னு தெரியலையே அப்படின்னு அவன் முழிச்சுக்கிட்டு மெதுவாக இழுக்கிறானா. துரியோதனன் பார்த்துட்டு இது மாதிரி கிடைச்சதுன்னா பானுமதிக்கு ஒன்று வாங்கலாமேன்னு நினைக்கிறான். இதெல்லாம் போகட்டும், கிருஷ்ண பரமாத்மா தானே இதை அனுப்புகிறாரு, அதை சொல்லி ஒரு தேவதைக்கிட்ட சொல்கிறாரு, தேவதை அனுப்பிட்டு இருக்கு. இப்போ கிருஷ்ண பரமாத்மா அதை பார்த்துட்டு, ஆஹா ரொம்ப நல்ல சேலையாக இருக்குதே, இது மாதிரி கிடைச்சதுன்னா பாமாவுக்கு ஒன்று வாங்கி கொடுக்கலாம், ருக்மணிக்கு ஒன்று வாங்கி கொடுக்கலாம், கிடைக்கலையே நம்ம பயிர்வா வாங்கிட்டு வர்றது இந்த மாதிரி வாங்க மாட்டேங்கிறான்னு விளையாட்டு அந்த இழுத்து விடுற தேவதை இருக்குல்ல, அதுக்கிட்ட கேட்குறான் கிருஷ்ண பரமாத்மா, இதெல்லாம் எங்கேருந்துடா வருது அப்படின்னு. எல்லாம் முராசன்ஸ்லேருந்து வருதுங்க. இப்போ முராசன்ஸுக்காரருக்கு எப்படி இருக்குங்கிறீங்க? இப்போ கிருஷ்ண பரமாத்மாவே நம்ம சேலையை தானே அனுப்பியிருக்கான். இதுக்கு பேர் தாங்க அனுபவம். நீ சொன்ன மாதிரி 2 வார்த்தை அவரை சொல்லிடலாம், அதுக்கு இந்த விளைவு இருக்கு, அந்த எஃபெக்ட் கிடைக்காது. இப்போ சொன்னது இருக்கு பாருங்க, அதை ஒரு கதை நிகழ்ச்சியோடு கொண்டு வந்து வச்சு பொருத்தி இவரை இந்த இடத்துல பாராட்டலாம்னு நினச்சிட்டு இருக்காரு. அப்போ தான் ஒருத்தர் சொல்கிறார், இன்னைக்கு முராசன்ஸ் உபயம்தான்னார். அவங்க உபயமா? அதான் இங்கே எல்லாம் இப்படி பார்த்தீங்கன்னா ஒரே எல்லாம் வாடாமலர்களாக இருக்குது, தேவலோகத்துலேருந்து வந்தது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 வார்த்தை பாராட்டி பேசிட்டார்.
அனுபவம் இருந்தால் எதை எப்படி செய்யலாம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். நல்ல வண்ணம் வாழலாம்னா திருவள்ளுவர் கூட தான் சொல்கிறாரு. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்னு சொல்கிறார். வாழ்வாங்கு வாழ்கிறது எப்படி? வாழ்வாங்கு வாழ்ந்தா நீ தெய்வத்தில் போயிடுவடானேன்னு சொல்லி சொல்கிறார். சரி, போகட்டும். எப்படி வாழணும், என்ன செய்யணும் சொன்னாரா? அம்னா அவர் பாக்கி சொல்லியிருக்கிறத பூரா கேட்டால் அதுதான் வாழ்வாங்கு வாழ்தல். மற்றதெல்லாம் என்னென்ன சொல்கிறாரோ அவ்வளதையும் கேட்டால். ஒன்று சொல்கிறேன், முல்லா இருந்தார்ல, நசருத்தீன் முல்லா, அவர் சொல்கிற கதைகள் பூராவும் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு வேடிக்கையாக இருக்கும். அதுக்குள்ளே ஒரு கருத்து இருக்கும். அவர் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, கழுதையில் ஏறி இப்படி போகிறார், எங்கேயோ போகிறாரு. எதுக்கு அவருடைய நண்பர் ஒருத்தர் வந்தவர் கேட்குறாரு, முல்லா எங்கே போகிறீங்கன்னு கேட்டார். இதுக்கு ஏதாவது பதில் சொல்லணும்ல. என்ன கேட்டேன், எங்கே போகிறேன்னு கேட்டேன் அப்படின்ட்டு போயிட்டான். என்ன கேட்ட கேள்விக்கு பதில் சொல், எங்கே போகிறேன்னு தானே கேட்டேன், சொன்னால் என்ன குறைஞ்சா போயிடுவான், சிரிச்சிட்டு போகிறான். திமிரு ஜாஸ்தியாக போச்சு, பணம் ரொம்ப கூட்டிகிட்டு போல இருக்கு. அதனால தான் திமிரு, பேசக்கூட மாட்டாங்க, கேட்கறதுக்கு கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறான்னுட்டு ஒரு வருத்தமாக இருக்கான். மறுநாள் அதே மாதிரி போகிறார் கழுதையில். முல்லா அண்ணா, என்ன அண்ணா எங்கே போகிறீங்க அப்படின்னா, அப்படின்ட்டு போயிட்டார். 2-3 நாள் கேட்டான், பதில் சொல்லல. அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. ஒரு நாள் முல்லா நடந்து வர்றார். யோ முல்லா, என்னய்யா உனக்கு திமிரு ஜாஸ்தியாக போச்சு, கேட்டால் பதில் கூட சொல்ல மாட்டேங்கிற, என்னது, என்ன எப்போ கேட்டீங்க, என்ன கேட்டீங்க, கழுதையில் போனில்ல? ஆமாம். நான் என்ன கேட்டேன் உன்ட்ட, எங்கே போகிறேன்னு தானேயா கேட்டேன், சொன்னா என்ன குறைஞ்சா போடுவ, சொல்லல நீ அப்படின்னா. உங்களுக்கு என் கழுதையை பற்றி தெரியாதுன்னா, உங்களுக்கு என் கழுதையை பற்றி தெரியாததுனால நீங்கள் கேட்குறீங்க எங்கே போகிறேன்னு. என்னால் எப்படியா சொல்ல முடியும்? என் கழுதை இருக்க, அது ஒரு வினோதமான கழுதை. நான் சொல்கிறத அது கேட்காது. நான் கடத்தருவுக்கு போன்னு சொல்லுவேன், அது ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகும். நான் அதுக்காக வருத்தப்பட மாட்டேன். ரயில்வே ஸ்டேஷனில் என்ன வேலை இருக்கோ அதை பார்த்துக்குவேன். ஏதோ ரிசர்வேஷன் அது இது இருக்குன்னா அந்த வேலையை பார்த்துக்குவேன். இன்னும் ஒரு நாளைக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகும்போது அது பஸ் ஸ்டாண்டுக்கு போகும். வருத்தமே பட மாட்டேன். பஸ் ஸ்டாண்டில் என்ன வேலை இருக்கோ அதை பார்த்துக்குவேன். ஒரு நாள் நான் என்ன சொல்கிறேன், சுடுகாட்டில் ஒரு செத்து போயிட்டா அதை பார்க்கறதுக்கு போகணும்னு சொல்கிறேன், அது கடத்தருக்கு போகுது. நான் பார்த்தேன், கடத்தூரில் பொண்டாட்டி வாங்கிட்டு வர சொன்ன சாமான் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுவோம், இப்போ இந்த வேலையை முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போ. ஆனால் அந்த மாதிரி பொழுதை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நீ எங்கே போகிறேன்னு கேட்டால் நான் எதை நம்பிடா சொல்கிறது? அதுக்கு அவன் கேட்டான், சொன்ன பேச்சு கேட்காத கழுதையை ஏன் வச்சிருக்க, விற்று விட்டு வேற கழுதை வாங்க வேண்டியது தானேன்னா. டேய், ஓ பொண்டாட்டி சொன்ன பேச்சு கேட்குறாளாடான்னு கேட்டான். இல்லை, அதுக்காக விரட்டி விட்டியா? வச்சு தானே குடும்பம் நடத்துகிற. இந்த கழுதை போய் வேற ஒரு கழுதை வந்தால் அது மட்டும் நல்லா இருக்கும்னு என்னத்தை கண்டோம்? அது கீழே தள்ளி மண்ணை தள்ளி தலையில் கொட்டுறதா இருந்ததுன்னா என்ன பண்ணுறது? ஒன்று வச்சுக்கடா, கிடைச்சதை வச்சு வாழ கற்றுக்கணும் மனுஷன். கிடைக்காததை நினச்சி ஏங்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு பெரிய ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறார். அதே மாதிரி தான் அவர்கிட்ட என்ன பண்ணுறான் ஒருத்தன், அவன் நண்பன் ரோமியோன்னு ஒருத்தன் வர்றான். அவனை கூப்பிட்டாரு, இங்கே வாடான்னார். வந்தான். அவன்கிட்ட இவர் சொல்கிறாரு, என் பொண்டாட்டி கண்ணை பார்த்தியா? அவர் பொண்டாட்டியை பற்றி அவன்கிட்ட சொல்கிறார், என் பொண்டாட்டி கண்ணை பார்த்தியா? என்ன இத்தனையோண்டுடா, பார்க்க அசிங்கமாக இருக்குது. உன் பொண்டாட்டி கண்ணு எப்படின்னா, அருமை இல்லை, மலர் மாதிரி இருக்கும் அப்படின்னா. அப்படியா? சரி. என் பொண்டாட்டி கூந்தலை பற்றியா?
எலிவால் மாரி இத்தினோண்டு இருக்குடா, அசிங்கமாக இல்லை? உன் புடாட்டிக்கு எப்படி அப்படின்னா, என் புடாட்டிக்கு நான் நீண்ட கூந்தல், அருமையான கூந்தல், அடர்த்தியான கூந்தல், சுருளாக அப்படியே ஜம்முன்னு இருக்கும். அப்படியா? என் பொண்டாட்டி நடக்கிறத பார்த்துருக்கியா நீ? என்னமோ தள்ளாடி விழுவுறது மாதிரி போகிறாடா. உன் பொண்டாட்டி எப்படின்னு, அண்ணன் மாதிரி நடப்பான்னு. எல்லாத்தையும் கேட்டுட்டு முல்லா கேட்டார், அப்படிலாம் இருந்தும் ஏன்டா என் பொண்டாட்டி பின்னாலேயே சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டான். இதில் என்ன விஷயம் இருக்குது தெரியுதா? நம்மகிட்ட இருக்கிறது எவ்வளவு உயர்ந்ததுங்கிறது நமக்கு தெரியல. நம்மகிட்ட இருக்கிற பொருள் எவ்வளவு உயர்ந்தது அப்படிங்கிறத நமக்கே தெரியல. இன்னொருத்தன் சொல்ல வேண்டியதாக இருக்கு. நல்ல பொருளை வச்சுக்கிட்டு தேவையில்லாத ஒன்றுக்காக அலையிறான் பாருங்க, அது மனிதகிட்ட இருக்கக்கூடிய ஒரு கெட்ட குணம். அதை சுட்டி காட்டுறான். அந்த கதையில் வர்ற விஷயம் என்னன்னா அதுதான். அந்த மாதிரி எல்லா இடங்களையும் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் பார்த்தீங்கன்னா, நல்லபடியாக வாழ்வது அப்படிங்கிறது ஒரு பெரிய வேலை. அதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் செய்யணும். ஏன் தெரியுமா? சின்ன பிள்ளைகள்லாம் கூட நம்ம சொல்கிறத கேட்கல. நாம் நல்ல விஷயங்களை சொன்னோம்னா ஏன் அறுக்கிறேங்கிறான். அப்பாவே பிள்ளைகிட்ட சொல்கிறாருன்னு வைங்க. நாங்கள்லாம் அந்த காலத்தில் பள்ளிக்கூடத்துக்கு நடந்து தானேடா போனோம், சைக்கிளில் கூட போகலடா, 2 மைல் நடந்து போய் தான் நாங்கள் படித்தோன்னா. ஏன் அப்படி படித்த? இப்போ உள்ளவன் என்ன கேட்குறான், ஏன் அப்படி படித்த? ஒழுங்காக சைக்கிள் வாங்கி கேட்க வேண்டியதுன்னு உங்கள் அப்பார்கிட்ட. உனக்கு தைரியம் இல்லை, அதுக்காக என்னையும் அப்படி இருக்க சொல்கிறியா? சைக்கிள் வாங்கி கொடுத்தா போகிறேன், இல்லை நான் போகல, பள்ளிக்கூடத்துக்கு போகல. இப்போ இந்த மாதிரி நிலைமை இருக்குல்ல, இதை வச்சுக்கிட்டு வாழ்கிறது எப்படி? நாம் வாழ்கிறது பிள்ளைங்கள்லாம் சொன்னபடி கேட்குறாங்க, வர்றாங்க. அண்ணன் சரியாக இருக்கான், தம்பி சரியாக இருக்கான், எல்லோரும் சரியாக இருந்தால் நல்லா வாழ்கிறத பற்றி கவலை இல்லை, வாழ்ந்துடலாம். நம்மகிட்ட மன உறுதி இருந்தால் நல்ல வண்ணம் வாழலாம். ஆனால் இப்படியெல்லாம் ஒரு கஷ்டமாக இருக்க, இதை வச்சுக்கிட்டு இப்படி வாழ்கிறது. எங்கள் வீட்டில் ஒரு பையன் சார், 5வது படிக்கிறான்னா ஒரு 10 வயசு இருக்கும். பக்கத்து வீட்டு பையன் எங்கள் வீட்டுக்கு வருவான், டிவி பார்ப்பான். ஒரு நாள் டிவி பார்த்துட்டு இருக்கான் சார், ஒரு பொண்ணு அதில் நடந்து போயிட்டு இருக்கிறவ டக்குன்னு மயக்கம் அடிச்சு விழுந்துட்டான். இந்த பையன் பார்த்துக்கிட்டு இருக்கிற பையன், 10 வயசு பையன் சொல்கிறான், ஆஹா கர்ப்பம் ஆயிட்டான்னா. அவள் மயக்கம் அடித்து தான் விழுந்திருக்கா. இவன் சொல்கிறான் கர்ப்பம் ஆயிட்டான்னா. எனக்கு ஓங்கி ஒரு அடியை கொடுத்தேன். ஏண்டா நீ எப்படா சொல்கிற அப்படின்னா, இருங்க நீங்களே சொல்லுவீங்க இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு, பேசாமல் பாருங்கன்னா. அவரை ஆஸ்பத்திரி கொண்டு போனேன், டாக்டர் சொல்கிறாரு இவன் கர்ப்பமாக இருக்கான்னு. நான் இவனை கேட்குறேன், எப்படா கரெக்டாக சொன்னேன்னு. நீங்கள் இவ்வளவு நாள் டிவி பார்க்குறீங்களே, உங்களுக்கு இது தெரியல பார்த்தீங்களா? ஒரு பொண்ணு மயங்கி விழுந்தாலும் சரி, வாந்தி எடுத்தாலும் சரி, அவள் கர்ப்பமாக இருக்கான்னு அர்த்தம்னு 10 வயசு பையன் எனக்கு சொல்கிறான். இது காலம், இது இப்போ இருக்கிற காலம். அந்த பயல்கிட்ட என் மனைவி என்ன சொல்கிறாங்க, வீட்டுக்கு வேண்டியதாக இருக்குடா, அவங்க வீட்டில் மாடெல்லாம் இருக்குது, கொஞ்சம் சாணி எடுத்துகிட்டு வாடாங்கிறான். பசுஞ்சாணி கொஞ்சம் எடுத்துகிட்டு வா, வேண்டியதாக இருக்குது வீட்டுக்குன்னு. எடுத்துகிட்டு வரேன். எடுத்துகிட்டு வர்றேன்னு சொல்கிறானே சேவை, போக மாட்டேங்கிறான் சார். எடுத்துகிட்டு வரேன் தே, பேசாமல் இருங்க. ஏடா இப்போ வேணும்டா எடுத்துகிட்டு, அதான் எடுத்துக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டேன்ல, பேசாமல் இருங்க. இது 2-3 தடவை சொல்லி பார்த்தாங்க என் மனைவி, அவன் கேட்கல. அதோட என்ன பண்ணிட்டாங்க, பேசாமல் இருந்துட்டாங்க. பார்த்தாக்கா ஒரு 7 மணி இருக்கும் ராத்திரி, ஒரு கேரி பேக்கில் போட்டு சாணியை கொண்டாந்து கொடுக்குறான். ஏன் சொன்ன உடனே நீங்கள் கொண்டாந்து கொடுத்தாக்கா கெட்டு போயிடுவீங்களே, ஏன் இவ்வளோ நேரம் கழித்து கொண்டாடுறேன்னு. அத்தை உங்களுக்கு என்னை பற்றி தெரியலன்னா. என்ன இந்த தெருவில் உள்ள பயல்வெல்லாம் ஒரு நல்ல விதமாக மதிப்போடு வச்சுருக்கானுவோ. சாணியை கையில் எடுத்து வர்றதை பார்த்தானுவோன்னா, அடே சாணின்னு என்னை கூப்பிட ஆரம்பிச்சிருவானுவோ. அதுக்காக தான் கொஞ்சம் பொழுது போனோன்னு என் இமேஜையே கெடுக்க பார்க்குறீங்களேங்கிறான். 10 வயசு இவனை வச்சுக்கிட்டு நாம் என்ன செய்ய முடியுங்கிறீங்க? நல்ல வண்ணம் வாழலாம்னா இவனை வச்சுக்கிட்டு எப்படி வாழ்கிறது?
இவன் நம்மளுக்கு புத்தி சொல்கிறவனாக இருக்கான். அவனை வச்சுட்டு நாம் எப்படி வாழ முடியாது. நம்ம வீட்டில் நம்ம மனைவி இருக்காங்க. மனைவியும் நாமும் சேர்ந்து வாழுகிற பொழுது அந்த வாழ்க்கை எப்படி இருக்கணும்? ஒன்று குடும்ப வாழ்க்கை மனிதனுக்கு, இன்னொன்று வெளி வாழ்க்கை. இதானே ரெண்டு தானே நமக்கு வாழ்க்கை. ரெண்டே அகம் புறம். வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கணும் அவ்வளோதான். இன்னொன்று வெளியில் எப்படி இருக்கணும். நாம் போய் வியாபாரம் பண்ணுறோம், அலுவலகத்துக்கு போகிறோம், அங்கெல்லாம் எப்படி இருக்கணும், வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கணும். ஒரு தடவை கணவன் மனைவி எப்படி இருக்கணும்னு பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு திருமணத்தில் பேசுகிற போது பேசினார். அருமையாக சொன்னார். நாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் அந்தனப்பேட்டை, அந்த பேட்டில் ஒரு கல்யாணத்தில் அவர் பேசுகிறார். நான் கேட்குறேன். அப்போ அவர் சொல்கிறார், கணவன் மனைவி எப்படி இருக்கணும், அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறார். ஒருத்தன் வர்றான், கணவன் வர்றான், நாளைக்கு லீவு, ஓய்வாக தானே இருக்க போகிறோம், வர்றியா கல்லணைக்கு போயிட்டு வரலாம். எங்கே போவோமே அப்படிங்கிற. சரி, நாளைக்கு ஓய்வாக இருக்கிறதுனால கல்லணைக்கு போகலாம், ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு வாயேன். என்னங்க செய்ய? நீ என்ன நல்லா செய்விய செய். புளிச்சோறு கொண்டட்டுமா? அதான் நீ நல்லா செய்விய செய். புளிச்சோறு செஞ்சு எடுத்துக்கிட்டு கல்லணைக்கு போயாச்சு. கல்லணையில் எல்லாம் சுற்றி கித்தி பார்த்தாச்சு. மத்தியானம் உட்காந்து சாப்பிட்றதுக்கு உட்காடுறாங்க. இப்போ அந்த மனைவி என்ன செய்கிறா, ஒரு பிளேட்டை எடுத்து அதில் புளிச்சோரை வச்சு கொடுத்து சாப்பிடுங்கிறாங்க. வாங்கி சாப்பிட வேண்டியது தானேங்க. இவன் என்ன சொல்கிறான், இப்படி தான் வீட்லேயே சாப்பிட்லாமே, அதுக்கு எதுக்கு கல்லணைக்கு வரணும்? என்னங்க இது, நீங்கள் தான் புளிச்சோறு செய்ய சொன்னீங்க, செஞ்சிட்டேன், எல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்குங்கிறீங்க நீங்கள் அப்படின்னா. இது நீ வீட்லேயும் இந்த மாதிரி தான் ஒரு தட்டில் வச்சு கொடுப்பேன், நான் வாங்கி சாப்பிடுவேன், இதானே நடக்கும். அது கல்லணைக்கு வந்தோம் அதானா, அப்புறம் என்னங்க செய்யணும் அப்படின்னு கேட்டேன். எனக்கு நீ எடுத்து ஊட்டி விடுன்னா. அவள் அதை சிரிச்சுக்கிட்டே ஒரு கை எடுத்து வாய் ஊட்டி விட்றான். சாப்பிட்டுட்டு சொல்கிறான், நீ புளி சோறுல கொண்டாடுறேன்னு சொன்னேன். ஆமாங்க, புளிசோறு தான் கொண்டாந்துருக்கேன். எங்கே புளிசோறு கொண்டாந்துருக்குற? சக்கரை பொங்கல்ல நீ கொண்டாந்துருக்குற. என்னங்க சக்கரை பொங்கல்ங்கிறைய? இல்லை, நீ சக்கரை பொங்கல் தான் கொண்டு வந்துருக்குற. புளிசோறு கொண்டு வரேன்னு சொல்லிவிட்டு சக்கரை பொங்கல் இருந்துருக்குற. இல்லைங்க, புளிசோறு தான், இந்த பார் இரு அப்படின்னு ஒரு வாயை எடுத்தான். ஒரு புடியை எடுத்து அவளுக்கு ஊட்டி விட்றான். இப்போ நோக்கம் என்ன தெரியுதா? அவளுக்கு ஊட்டி விடணுங்கிறதா நோக்கம். எடுத்து ஊட்டி விட்டு என்னன்னு பாரு அப்படின்னா, புளிசோறு தானங்களா என்ன? அப்படியா, அப்போ நீ உன் கைப்பட்ட உடனே புளிசோறு சக்கரை பொங்கலாக போயிட்டுது. இப்படி சொல்லி வாழ்ந்து பாருங்க, அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமான்னு அண்ணா சொல்கிறார். ஒரு நிகழ்ச்சியாக சொல்கிறார். குடும்பத்தில் கணவன் மனைவி நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறோம். அப்படி வாழ்கிற போது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? கணவனை மனைவி, மனைவியை கணவன், ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்கிற வாழ்க்கை தானே அங்கே வாழ்க்கை. ஒரு பழைய கதை ஒன்று உண்டு. ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, இப்போ பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாரு. இந்த தரகர் இருக்கார்ல, புரோக்கர், அவர் வந்து ஜாதகம்லாம் கொண்டாந்து கொடுக்குறாரு. ஜாதகமெல்லாம் வாங்கி பார்க்குறாரு. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, ஒன்றும் அமைய மாட்டேங்குது. ஒரு நாள் அந்த பொண்ணோட அப்பாவுக்கு கோபம் வந்துடுச்சு. யோ, என்னையா நீ பாட்டுக்க வர்ற போகிற, டிஃபன் சாப்பிட்ற, வர, செலவுக்கு காசு வாங்கிக்கிற, எல்லாம் பண்ணுற, ஒன்றும் அமைய மாட்டேங்குது, உன்னால் ஒரு பிரயோஜனமும் இல்லை, நான் வேறு புரோக்கரை பார்க்கலாம்னு இருக்கேன்ட்ட. இந்த புரோக்கருக்கு கோவம் வந்துடுச்சு. ஐயா, என்னால் என்னங்க தப்பு, நான் எல்லாம் ஜாதகம்லாம் கொண்டாந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன், நீங்கள் தான் அதில் இது சரியில்லைங்கிறீங்க, இதில் அது சரியில்லைங்கிறீங்க. அப்படி அவசரமாக இருந்தால் கையில் ஒரு ஜாதகம் இருக்குது, முடிச்சிருவோமா அண்ணா? முடி எடு, பாரு என்ன இருக்குது அண்ணா. எல்லாம் இருக்குங்க அண்ணா. பொருத்தமெல்லாம் எப்படி இருக்குன்னு பாரியா அப்படின்னா. ஒரு 2 பொருத்தம் தாங்க இல்லை. 10க்கு 2 தான் இல்லைன்னு.
2 தானே இல்லை முடியா அதையே பையன் நல்லா இருக்கான்னு சொல்கிறான். எல்லாம் கல்யாணம் உட்காந்துருக்காங்க. ஒரு ஐயர் உட்காந்து கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கிறார். ஐயர் என்ன பண்ணுறாரு, பொரியை எடுத்து மாப்பிள்ளை கையில் கொடுத்து இது அக்னியில் போடுங்கோங்கிறார். மாப்பிள்ளை பார்த்தான், திங்கிற சாமானை கொண்டு நெருப்பில் போட சொல்கிறான், வாயில் போடுன்ட்டு வாயில் போட்டான். ஐயருக்கு கோபம் வந்துடுச்சு. உன்னை நெருப்பில் தானே போட சொன்னேன், வாயில் போடுற, அதுக்கு ஏன் லொல்லுங்கிற, இப்போ என்ன செய்யணும், நெருப்பில் தான் அதானே, அதுக்கு ஏன் லொல்லு கத்துற, இரியா இன்னும் தூணு தப்பிட்டான். இப்போ அவருக்கு கோபம் ஜாஸ்தியாக போச்சு. தின்னாவது தொலைக்கப்படாதாயா, எச்ச தெய்வம் ஐயாது, அதில் போய் எச்சிய துப்புறிய நீ அப்படின்னார். இப்போ மாப்பிள்ளைக்கு கோபம் வந்துடுச்சு. தின்னாலும் தப்புங்கிற, துப்புனாலும் தப்புங்கிற, உனக்கும் நமக்கும் சரியாக வராது. இந்தமாதிரி என்கிட்ட எதுவும் சொல்கிற வேலை வச்சுக்காத, நீ பாட்டுக்கு வேலையை பாரு அப்படின்ட்டு. கடைசியில் தாலியை எடுத்து கொடுத்து கட்டுனார். அவன் சொன்னான், ஏன் நாங்கள் கட்டினா ஏன்டா இப்படி கட்டினேன், அதானே நீயே கட்டுன்ட்டான். பொண்ணோட அப்பா பார்த்தான், என்னடா இவன் தாலியையே ஆள் விட்டு கட்ட சொல்கிறான், இவன் என்ன நடக்கும்னே தெரியலையே அப்படின்ட்டு இங்கே வாயான்னு இந்த புரோக்கரை கூப்பிட்டான். என்னமோ 2 பொருத்தம்தான் இல்லை, பாக்கியெல்லாம் இருக்குன்னு இவன் தாலியையே ஆள் விட்டு கட்ட சொல்கிறான், என்னையா இந்த மாதிரி ஆளை கொண்டாந்துட்டேன் நீனா. இல்லைங்களே, நான் 2 பொருத்தம் இல்லைன்னு சொன்னேனே, அது என்னன்னு கேட்டிங்களா. ஆமாம், என்ன பொருத்தம் இல்லை அப்படின்னார். சொன்னாலும் தெரியாது, சொந்தமாகவும் தெரியாது. சொன்னாலும் கேட்க மாட்டான், சொந்தமாகவும் தெரியாது. இது 2 தவிர பாக்கியெல்லாம் இருக்குன்னா, இதை தவிர பாக்கி இருந்தால் என்ன, இல்லாட்டி என்னடா. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, திருமணம் செய்கிற போது கணவன் எப்படி அமைகிறான்னா, சொன்னாலும் கேட்க மாட்டான், சொந்தமாகவும் தெரியாது. அவனுக்கு படிப்பறிவும் கிடையாது, படித்தவன் சொல்கிறத கேட்கவும் மாட்டான். அவனை வச்சு எப்படி குடும்பம் நடத்துறதுன்னு தானே நம்ம நினைப்போம். இப்போ அந்த பெண்ணு என்ன செய்கிறான்னா, அவனையும் வச்சு குடும்பம் நடத்தி ஒரு குடும்பமாக ஆக்கி போடுறான்னா, அப்போ அந்த பெண்ணுக்கிட்ட எவ்வளவு பெரிய ஆற்றல் இருந்தால் செய்ய முடியும். பெண் என்பவள் வாழ்க்கையில் மிக முக்கியமான இடத்துல இருக்கிறார். எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை, நல்ல சொன்னதை உடனே கேட்டு செய்யக்கூடிய பெண்ணு இருக்கிறா, கொஞ்சம் தாமதமானாலும் உறுதியாக செய்யக்கூடிய பெண்ணு இருக்கிறார். இந்த பெண்ணை அனுசரித்து வாழுகிற வாழ்க்கை இருக்குல்ல, அது ஆண்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அவனுக்கு கற்றுக்கணும். திருவள்ளுவர் ஒன்று சொல்கிறார், அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ஒன்று சொல்கிறார், குடும்பம் நடத்துறதுக்கு ஒரு முதல் வேணுமா இல்லையா. ஒரு வியாபாரம் நடத்தணும், ஒரு முதல் போடணும்ல. குடும்பம் நடத்துறதுக்கு என்னத்தை முதலாக போட போகிற, அன்பை போடுறா. லாபம் கிடைக்கணுமே, அறம் செய், அதுதான் நீ குடும்பம் நடத்துறதுனால உண்டான பயன். அன்பு பண்பு அறம் பயன். நீ குடும்பம் நடத்தியதுனால என்ன பயன்னா, அறம் செய்வது தான். அறம் செய்வது அப்படின்னா என்ன, எது அறம்? அறம்ங்கிறதுக்கு பொருள் நமக்கு தெரியுமா? சின்ன பிள்ளைக்கு 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு அறம் செய்ய விரும்புன்னு சொல்லி கொடுக்குறோம்ல. பிள்ளையும் படிக்குதில்ல, தமிழ் பள்ளிக்கூடம் நீங்கள் வச்சுருக்கீங்கல்ல, சொல்லி கொடுக்குறீங்கல்ல, அறம் செய்ய விரும்புன்னு. அறம்னா என்னன்னு அந்த பிள்ளை கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அறத்துக்கு விளக்கம் சொல்ல முடியுமாங்க? உண்மை பேசுறது அறம்தான். அடித்தா வாங்கிட்டு பேசாமல் இருக்கிறது அறந்தான். யாராவது திட்டினான்னா சரிதான் போட்டு போகிறது அறந்தான். யாராவது இல்லைன்னு கேட்குறவனுக்கு கொடுக்கறது அறந்தான். அப்போ எதுதான் அறம்? சுருக்கமாக சொன்னால் நல்லது செஞ்சால் அறம். அதை எப்படி சொல்கிறாரு? சென்றவிடத்தால் செலவிடாது தீது ஒரி நன்றின்பால் உய்ப்பது அறிவுன்னு சொல்ற.
அறிவுன்னா எது தெரியுமா? மனம் போன போக்கெல்லாம் போகாமல் சென்றவிடத்தால் செலவிடாது தீது ஒரி தீமைகளை அகற்றி நன்றின்பால் உய்ப்பது அறிவு. ஒன்று சுருக்கமாக சொன்னால் நல்லது செஞ்சார் அறிவு தான் அறம். நல்லது எது செய்கிறியோ அதெல்லாம் அறம், தீயது எது செஞ்சால் மரம். அறத்தை செய்யணும்னா எதிரா அறம் கேட்குறானே. கர்ணன் இருந்தான். கர்ணன் என்ன பண்ணான்? அவனுக்கு கர்ணனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நாம் என்ன சொல்கிறோம்? மாதா பிதா குரு தெய்வம், நாலும் தான் நமக்கு துணை இல்லையா? அம்மா அப்பா குருநாதர் தெய்வம், இது நாலும் துணை. அவனுக்கு அந்த நாலுமே துணை இல்லையே. பெத்த தாய் பிறந்த உடனே பொட்டியில் வச்சு விட்டுடுறான் ஆற்றுல. அவ பொறுப்பை கழிச்சு விட்டுட்டா. தந்தை யாரு? சூரியன். அவன் கண்டுக்கவே இல்லை. பிள்ளைய சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனேன்னா அவன் சான்றோனாவும் ஆக்கலை, ஈன்றோனாவும் ஆக்கலை, அவன் பட்டுக்கிட்டான். குரு எப்படி இருக்கணும்? குரு எப்படி இருக்கணும்? பாடம் சொல்லிக் கொடுக்கணும், நல்லதை கற்றுக் கொடுக்கணும், யார் வந்தாலும் பாடம் சொல்லிக் கொடுக்கணும். இவனுக்கு வாய்ச்ச குரு யார்? பரசுராமர். பரசுராமர் என்ன பண்ணாருங்க? பாடம்லாம் சொல்லிக் கொடுத்தாரு. போன போது சொன்னார், நான் பிராமணனுக்கு தான் சொல்லிக் கொடுப்பேன், க்ஷத்திரியனுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன்ட்டார். இவன் என்ன பண்ணான்? பிராமணன் மாதிரி ஒரு பூணூல் போட்டுக்கிட்டு திருநீர்லாம் இட்டுக்கிட்டு அப்படி போய் நின்னான். அவன் நான் பிராமணன்னு சொல்லலை. கர்ணன் அவன் வாயால் சொல்லலை. இந்த கர்ணன் என்ன பண்ணுறான்? இப்போ இந்த கற்றுக்கணுங்கிற ஆசை துரோணாச்சாரியார் நடத்திட்டு இருக்கிற இடத்துல போய் எட்டி நின்று பார்க்குறான். எப்படி வில் வித்தையை சொல்லிக் கொடுக்குறாரு என்னங்கிறத பார்க்குறான். அந்த பார்த்ததுக்கும் இங்கே நிற்கக்கூடாது போடான்னு விரட்டுறார். இது அரசர்கள் படிக்கிற இடம், இங்கே நீ இருக்கக்கூடாது போன்னு விரட்டுறார். அவன் அப்படியே இல்லை. அப்புறம் போய் பரசுராமர்கிட்ட போய் கேட்குறான். பரசுராமர் என்ன பண்ணார்? எல்லாம் சொல்லி கொடுத்தார். ஆனால் அப்புறம் தான் ஒரு நாளைக்கு தெரியுது இந்த தொடையில் வண்டு தொலைச்சி ரத்தம் ஓடுது. பார்த்தோன்னே அவர் சொன்னார், ஒரு பிராமணன் இப்படி தாங்க மாட்டான், நீ சத்திரியன், என்கிட்ட பொய் சொல்லி படிச்சுட்ட, ஆகையினால என்னிடம் கற்ற கல்வி உனக்கு ஆபத்துக்கு உதவாது, போ. இதான் வாத்தியார். நான் என்கிட்ட படிக்கிறான், டியூஷன் ஃபீஸ் கொடுக்கல, பரீட்சை அன்னைக்கு நினைப்பு வராது போடான்னா, அது மாதிரி தானே இருக்குது இது. அவன் இவர் சொன்னபடி இல்லை, அதுக்காக வேண்டி உனக்கு அது பயன்படாது போன்னு சொல்லிடுறார். அம்மாவால் உதவி இல்லை, அப்பாவால் உதவி இல்லை, குருநாதர்னாலேயும் உதவி இல்லை, தெய்வம் தானே மிச்சம். தெய்வம் என்ன பண்ணிச்சு? தெய்வம் காப்பாற்றும் இல்லையா? தெய்வத்தினுடைய வேலை என்ன? நம்ம காப்பாற்றுவது தானே. தீன தயாளன், தீனர்களுக்கு தயாள குணத்தோடு உதவுகிறவன் அவன். அவன் என்ன பண்ணான்? அர்ஜுனன் அம்பை விட்டுக்கிட்டே இருக்கிறான், உயிர் போக மாட்டேங்குது. அர்ஜுனன் கேட்குறான், இவ்வளவு அம்பு போட்டிருக்கேன், உயிர் போக மாட்டேங்குதே, ஏன் அப்படின்னு கேட்டான். போவாதுறான்னா கிருஷ்ணன், போவாது. ஏன்? அவன் செஞ்ச தர்மம் அப்படிப்பட்டதுரா. அவன் செய்த தர்மம் அவன் தலையை காப்பாற்றுது, அதனால அவனுக்கு உயிர் போகலைன்னு. அப்போ எப்படி தான் அவனை சாகடிக்கிறது? அது ஒன்றால் முடியாது, நான் செய்கிறேன். தேர் தட்டிலேருந்து இறங்குறார், இறங்கி அங்கேருந்து போகிறார், கிட்ட போகிறார், கிழவன் வேஷத்தில் போகிறார். கிழவனா போய் அவர்கிட்ட போய் சொல்கிறார், மேருவினடை தவம் பூண்டேன், ஈண்டிய வறுமை பெருந்துயர் உழந்தேன், வேண்டிய தருதி நீ எனக் கேட்டேன், இயைந்தது ஒன்று இக்கணத்து அருள்வாய். வில்லி பாரதம். அதில் என்ன சொல்கிறாரு? நான் மேருமலையிலேருந்து தவம் பண்ணிட்டு தான் இப்போ வர்றேன். பொய். தேர்லேருந்து இறங்கி வர்றாரு, மேருமலையிலேருந்து வர்றேன்னு சொல்கிறார், பொய் தான் சொல்கிறார். ரொம்ப வறுமையில் கிடந்து கஷ்டப்படுறேன், பொய். அடுத்த பொய். உன்னால் என்னாவது முடிஞ்சதை கொடு கேட்குறார்.
இப்போ அவன் என்ன செய்வான்? யார் எது கேட்டாலும் கொடுக்கிற தன்மை உடையவன் கர்ணன். இப்போ இவர் கேட்கறத கொடுக்க முடியலையே அவனுக்கு. அவன் என்ன பண்ணுவான்? இயைந்தது ஒன்று இக்கணத்து அருள்வாய்னா. அவன் சொன்னான், ஆவியோ நிலையில் கலங்கியது, யாக்கை அகத்ததோ புறத்ததோ அறியேன். இந்த உயிர் உடம்பு உள்ளே இருக்கா வெளியில் இருக்கான்னு தெரியலடா. வெளியில் இருந்துக்கிட்டு இந்த உடம்பை காப்பாற்றிக்கிட்டு இருக்கா, இல்லை உள்ளதான் இருக்கான்னு தெரியல. ஏன்னா நான் வாங்கிக்கிற அடிக்கு நேரம் போயிருக்கணும், போகலை. ஆவியோ நிலையில் கலங்கியது, யாக்கை அகத்ததோ புறத்ததோ அறியேன். பாவியேன் வேண்டும் பொருளெல்லாம் நயக்கும் பக்குவம் தன்னில் வந்திலையால். இந்த பாவி பய அது கர்ணனுடைய உயர்ந்த குணத்தை காட்டுது பாருங்க. நாம் என்ன சொல்லுவோம்? இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு 200 ஒருத்தர் கேட்குறார், ஒரு 200 இருந்தால் கொடுங்க சார், மருந்து வாங்கிறதுக்கு வேணும், பணம் வேணும், இந்த மாதம் சம்பளம் வந்தோடனே தர்றேங்கிறார். இப்போ நமக்கு கொடுக்க மனசு இல்லை, கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லுவோமா இல்லையா? அவர் கேட்டார், இல்லைங்களே இப்போ இல்லையே. ஏண்டா பாவி பயல, நேற்றுக்கே வந்திருக்கக்கூடாது? யார் வாங்க வந்தவனை பாவிம்மோ, ஏயா பாவி நேற்றுக்கே வந்திருக்கக்கூடாது அப்படிமோ. ஆனால் கர்ணன் என்ன சொல்கிறான் தெரியுமா? பாவியாகிய நான் எல்லாரும் கேட்கறதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன், அப்போ நீ வரலையே ஐயா. இப்போ வந்திருக்கியே, நான் அடிபட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு படுத்திருக்கேன், இங்கே வந்து கேட்குறியே, என்கிட்ட இருக்கிறத ஏதாச்சும் கேள் தர்றேன், என்கிட்ட என்ன இருக்கோ அதை கேள் தர்றேன் அப்படின்னா. ஒன்றியபடி கண்ணன் என்ன பண்ணா? ஒன்றியபடி நின் புண்ணியம் அனைத்தும் உதவுக, உங்ககிட்ட இருக்கிற புண்ணியத்தெல்லாம் கொடுன்னு கேட்டான். இப்போ அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, எவனாவது புண்ணியத்தை வாங்குவானோ? புண்ணியத்தை வாங்கி என்ன புண்ணியம்? நீங்கள் சேர்த்து வச்ச புண்ணியத்தை நான் வாங்கி எனக்கு என்ன புண்ணியம்? அது உங்களுக்கு தான் புண்ணியம். நானே பாவம் பண்ணியிருக்கிறேன், பாவியாக இருக்கேன்னா அதை நான் வாங்கினதுனால சரியாக வந்துடுமா? வராது. நான் செய்த பாவத்துக்கு ஏற்றவற்றை நான் அனுபவிக்கணும் இல்லையா? அப்போ ஒன்றிய நின் புண்ணியம் அனைத்தும். அவன் புரிஞ்சுக்கிட்டான், வந்திருக்கிறவன் கிழவன் அல்ல, வந்திருக்கிறவன் கிழவன் அல்ல, இவன் வந்திருக்கிறவன் பரமாத்மா தான் வந்திருக்கிறான், மாறு வேஷத்தில் வந்திருக்கான், எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறான். ஒன்றியபடி புண்ணியம் அனைத்தும் கொடுன்னா. அவன் சொன்னான், நல்ல வேலை இருக்கிறத கேட்டேன்னா. முகமலர் மலர்ந்து, முகமலர் அவனுக்கு அப்படியே மலர்ந்து போச்சான் முகம். நல்ல வேலையாக இருக்கிறத கேட்டானே. இப்போ ஒரு தங்க சங்கிலி கொடுன்னா கொடுக்க முடியுமா? வீட்டில் இருந்தால் 100 சங்கிலி கொடுக்கலாம், ஆனால் வீட்டில் இருக்கு, இங்கே இல்லையே. புண்ணியத்தை நல்ல வேலை புண்ணியம் இருக்கு கொடுத்துடலாம், இந்த தரேன் அப்படின்னா. தாரை வார்த்து கொடு, தாரை வார்த்து கொடு. இப்போ 2 பேரில் யார் கலங்கி போயிட்டான்னு பாருங்க. கர்ணன் ஸ்டெடியாக இருக்கான், வாங்க வந்தவன் கிருஷ்ண பரமாத்மா. ஒன்று வச்சுக்கோங்க, வாங்க வந்தவன் கொடுக்குறேன்னு சொல்லலாமோ? நம்ம வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரன் வர்றான்னு வச்சுங்களேன், நம்ம வீட்டில் இருக்கிற பழையதை எடுத்து போடுறோம், அது 3 நாள் ஐட்டம் நம்ம மோசமாக இருக்குது, அவன் வாங்கி தொலைச்சிட்டு கொண்டு போய் கொட்டிட்டு போயிடுறான். இன்னும் ஒரு நாள் வர்றான், நம்ம அதுமாரி எடுத்துகிட்டு வர்றோம், ஏம்மா அந்த பழையது தானேன்னு கேட்பான்ல. ஆமாம், அது நீங்கள் உங்கள் ஐயாவுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொன்று சொல்கிறான். நான் போகிற இடத்துல இட்லி தோசை கிசை கிடைத்தா கொண்டாந்து தரவான்னு கேட்குறேன். இது எவ்வளோ பெரிய அவமானம். இப்போது இவன் கேட்குறான், கிருஷ்ணன் வாங்கிறதுக்கு வந்த கிருஷ்ணன். வாங்குறவன் எப்பவும் கொடுக்க மாட்டான், கொடுக்குறவன் எப்பவும் வாங்க மாட்டான். நீங்கள் என்கிட்ட ஏதாச்சும் ஒரு 2 ரூபா வாங்கிடுங்க பார்ப்போம், ஏன்னா நான் வாங்குறவன், கொடுக்க மாட்டேன். இப்போ ஜிவி இருக்கிறாரு, அவரை வாங்க சொல்லுங்க, வாங்க மாட்டார், ஏன்னா அவர் கொடுக்குறவர், ஏன்னா இன்னைக்கு எனக்கு அவர் தான் கொடுக்க போகிறார். அப்போ என்ன பண்ணுறான் கர்ணன்?
சரி இவன் தான் வந்திருக்கான், இந்த தர்றேன் அப்படின்னா, உன்னுடைய தாரை வார்த்து கொடுங்கிறான். ஒன்றை கொடுக்கணும்னா தாரை வார்த்து கொடுக்கணும், கொடுன்னா. தாரை வாக்கிறதுக்கு எங்கே தண்ணி இருக்கு? தண்ணி இல்லை. மருமத்து அம்பின் வாய் அம்பால், மருமத்தில் நெஞ்சில் பாய்ந்திருந்த அம்பை பிடுங்கினா அதுலேருந்து ரத்தம் பேரிட்டு ஊற்றியது, அதில் இருந்தா எடுத்துக்கோன்னு கொடுத்தான். இப்போ என்ன ஆயிட்டு தெரியுமா நிலைமை? அவன் அதை எதிர்பார்த்து வரல. புண்ணியத்தை கேட்டால் இவன் கொடுக்க மாட்டான். பைசாவாக கொடுத்து சேர்த்த புண்ணியம் அதை நம்மகிட்ட கொடுத்துருவானா? கொடுக்க மாட்டான். என்ன பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு தான் போகிறான். இவன் கொஞ்சம் கூட யோசனை பண்ணாமல் இதோ இருக்க எடுத்துக்க அப்படின்னு சொன்ன உடனே இவன் மயங்கி போய் தான் அடுத்த கேள்வி கேட்டான், உனக்கு என்ன வேணும்னு கேட்டான். உனக்கு என்ன வேணும்னா, நீ யாருடா எனக்கு கொடுக்கறதுக்குன்னு கேட்கணும் கர்ணன். ஏண்டா என்கிட்ட வாங்க வந்த, நீ எப்படி இது என்ன வேணும்னு கேட்குறிய, நீ யார் நீ அப்படின்னு அவன் அதெல்லாம் கேட்கல. அவனுக்கு முந்தையே தெரியும். அதனால அவன் என்ன பண்ணான், இந்த பாரு இன்னொரு பிறவி எனக்கு இருக்கக்கூடாது, இன்னும் உற்பவம் உண்டு ஆயினும் எனக்கு இன்னொரு பிறவி இருக்கப்படாது. ஒரு கால் இருந்தால் அந்த பிறவியிலையும் இல்லை என்று இறப்போர்க்கு இல்லை என்று உரையா இதயம் நீ அளித்தருள். யாராவது என்கிட்ட வந்து இல்லைன்னு கேட்டான்னா அவனுக்கு நான் இல்லைன்னு சொல்லக்கூடாது, கொடுக்கணும். கொடுக்கறதுக்கு பணம் கொடுன்னு கேட்கல, அவன் மனம் கொடுன்னா. மனம் இருந்தால் பணத்தை நான் சேர்த்துக்க வேண்டாம். இப்போ நான் இவ்வளோ பேருக்கு கொடுக்குறேனே, நான் சம்பாதிச்சா கொடுத்தேன்? இல்லை, எனக்கு வந்தது கொடுத்தேன். மனசை கொடுன்னு கேட்டான். இறைவன்கிட்ட போய் ஒரு நல்லது கேட்டால் இறைவன் என்ன செய்வானா, 1க்கு 3 கொடுப்பானா. கெட்டது கேட்டால் உள்ளதையும் அழிச்சு விடுவான். இப்போ அவன்கிட்ட நல்லது கேட்டான், மனம் கொடு. அடுத்த பிறவி ஒன்று இருந்தால் யாராவது வந்து இல்லைன்னு என்கிட்ட கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லக்கூடாது, அதுமாரி மனசை கொடு அப்படின்னா. அவன் சொன்னான், ஈகையும் செல்வமும் எய்தி முத்தியும் பெருதி முடிவில் என்றான். என்ன அர்த்தம் தெரியுமா? ஈகை குணத்தை கொடுத்தேன், கொடுக்கணுங்கிற மனசு உனக்கு இருக்கும். மனம் இருந்தால் போருமா? பணம் வேண்டாம், பணத்தையும் கொடுக்குறேன். அதுக்கு மேலே முக்தியும் பெருதி முடிவில் என்றான். கடைசியில் வீடு பேற்றையும் அறைவாய். இவன் கேட்டது 1, அவன் கொடுத்தது 3. ஏன்னா அவன் நினச்சி பார்க்கல. வாங்க வந்தவனையே கொடுக்குறவன் அசத்தி போடுறான். இந்த நாங்கள் ஒரு கதை சொல்லுவோம். ஒரு சாதாரண விறகு வெட்டி ஒருத்தன், அவனுக்கு நிறைய பரிசு கிடைச்சிருது. இந்த கிராஸ் வேர்ட்ஸ் அப்போல்லாம் எழுதுவாங்கல்ல, அதில் ஒரு 2 கோடி ரூபா பணம் கிடைச்சிருது. இதை வந்து அந்த பம்பாயில் கம்பெனி நடத்துகிறவன் என்ன பண்ணான், யோசனை பண்ணி இவன் அட்ரஸை பார்க்குறான், ஏழையாக இருக்கான். ஐயோ, ஒரு ஏழைகிட்ட போய் 2 கோடின்னா திடீர்னு மயக்காணிச்சு விழுந்தாலும் விழுந்துருவான்டா. அவன் 2 ரூபா 1 ரூபாயை கூட பார்த்துருக்க மாட்டான். 2 கோடின்னா அவன் என்ன பண்ணுவான்? கொஞ்சம் பக்குவமாக சொல்கிறதுக்கு ஒரு சைக்காலஜி தெரிஞ்சவனை அனுப்பணும் அப்படின்னு சொல்லி மனோ இயல் தெரிஞ்சவனை அனுப்புகிறான். மனோதத்துவவாதியை ஒருத்தரை அனுப்புகிறான். அந்த டாக்டர் வர்றான். வந்து இவன்கிட்ட காலையில் காட்டியும் வந்தான். வந்து கேட்குறான், நீங்கள் தான் ராமசாமியா? ஆமாம். நீங்கள் அந்த கிராஸ் வேர்ட்ஸ் எல்லாம் எழுதுவீங்களோ? எழுதியிருக்கேன், நான் எப்போ பார்த்தாலும் எழுதிக்கிட்டே இருப்பேன், அது ஒன்றும் வராது. வந்ததுன்னா வந்தால் வரட்டும். சரி, எவ்வளவு பரிசு கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எவ்வளவு கிடைக்கும்? சரி, ஒரு 500 ரூபா கிடைச்சா சந்தோஷமாக இருக்கும். கிழிஞ்ச வேட்டியை தூக்கி போட்டுட்டு ஒரு நல்ல வேட்டியை வாங்கிக்குவேன். சரி, 10,000 ரூபா கிடைச்சிதுன்னா, அந்த கடையில் இந்த கடையில் வாங்கியிருக்கிற கடனை கொடுப்பேன், அவ்வளோதான். சரி, 1 கோடி ரூபா கிடைக்கிதுன்னு வைங்க அப்படின்னா, என்னையா எல்லா கடனையும் கொடுத்துட்டு ஒரு சின்னதாக வீடு கட்டிக்கிட்டு இருப்பேன், இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னா. 2 கோடியும் உங்களுக்கே விழுந்ததுன்னா அப்படின்னா, 2 கோடியும் விழுந்தா 1 கோடி உனக்கு தரேன்டா அப்படின்னா, அவன் விழுந்து செத்து விட்டான்.
வந்த டாக்டர் வந்து செத்து போயிட்டான். இவன் அவனுக்கு ஃபோன் பண்ணி உன் ஆள் செத்து போயிட்டான் வந்து அழைச்சிட்டு போ அப்படிங்கிறான். அவன் 2 கோடியை கொண்டாந்து கொடுத்துட்டு அவனை தூக்கிட்டு போகிறான். எதுக்கு சொல்கிறேன், யார் என்ன செய்வான்னு தெரியாது. மயங்க அடிச்சுடுறான்ல. கர்ணன் அந்த மாதிரி என்ன பண்ணிட்டான், கிருஷ்ண பரமாத்மாவையே திகைச்சு போக முடியாது வச்சுட்டான். அதான் அவன் ஒன்று கேட்டான், 3 தரேன் போ என்று சொன்னான். வாழ்வது எப்படி? நம்மை படைத்த கடவுளே பார்த்து வியப்படையும்படியாக வாழுகிற வாழ்க்கை தான் வாழ்வாங்கு வாழுகிற வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை வாழ்வதைத்தான் ஞானசம்பந்தர் சொல்லுகிறார், நல்ல வண்ணம் வாழலாம், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று. ஆகவே அப்படிப்பட்ட வாழ்வை நாம் வாழ்வதுதான் நாம் ஒரு மனிதனாக பிறந்ததற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு செயல் ஆகும் என்பதை சொல்லி அருமையாக இந்த இடத்துல செஞ்சார். நீங்கள்லாம் கேட்குறத பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? நீங்கள் இவ்வளவு அமைதியாக உட்காந்து யாராச்சும் 10 பேர் எழுந்தா நிறுத்திடலான்னு பார்க்குறேன், 2 பேர் எழுந்தா நிறுத்திடலான்னு பார்க்குறேன், ஒருத்தருமே எழுந்திருக்கல. அப்படி பார்க்கும்போது மனுஷனுக்கு பேசுகிறவனுக்கு என்ன வரும் தெரியுமா? ஆசை, இன்னும் 1 மணி நேரம் பேசலாம். ஆனால் அமெரிக்காவில் நடந்தது நடந்துடும். அமெரிக்காவில் ஒருத்தன் காலையில் 10 மணிக்கு பேச ஆரம்பித்தான் சார், மத்தியானம் 1 மணிக்கு சொன்னான் இனிமேல் விஷயத்துக்கு வருவோம்னா. எவ்வளோ நேரம் பேசியிருக்கான்? 3 மணி நேரம் பேசியிருக்கான். இனிமேல் விஷயத்துக்கு உட்காந்துருந்தவங்களாம் பார்த்தான். அப்போ இது வரைக்கும் விஷயம் சொல்லலையா? அப்போ அந்த 3 மணி நேரத்துக்கு இனிமேல் தான் விஷயத்தையே சொல்ல போகிறானா? விஷயம் இல்லாமலே 3 மணி நேரம் பேசுகிறான்னா இவன் விஷயத்தை எவ்வளோ நேரம் சொல்லுவான்? இப்படிலாம் எல்லோரும் யோசனை பண்ணிக்கிட்டு உட்காந்தான். அமைதியாக நம்ம மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. அங்கே ஒருத்தன் மேலே ஏறி வந்துட்டான், பேண்ட்டு பாக்கெட்டில் கையை விட்டு எடுக்கிறான், இவ்வளோ பெருசு ஒரு துப்பாக்கி மேஜை மேலே வச்சுட்டு பேசுகிறவரை பார்த்தான். இவனுக்கு கை காலெலாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாரு நீ வேண்டான்னா சொல்லு, பேச்சை நிறுத்திடுறேன். அதுக்காக துப்பாக்கிலாம் எடுக்காத, துப்பாக்கி எடியா. என்ன நிறுத்தணும்? இப்போ அதானே யோ நீ பேசியா, நீ இப்போ தானே விஷயத்துக்கே வந்திருக்க, பேசு. இல்லை அப்படிலாம் இல்லை, வந்து ஒன்றை சுட மாட்டேன், நீ பேசு அப்படின்னா. அப்புறம் எதுக்கு வச்சுருக்க அப்படின்னா, ஒன்றை சுடுறதுக்கு இல்லைடா பாவி பயல, ஒன்று ஒரு பேச்சாளன்னு ஒருத்தர் கூப்பிட்டு வந்தார் பாரு. இவர் ஜிவி தான் என்னை அழைச்சிட்டு வந்தார். நான் பாட்டுக்க பேச போவேன், அவருக்கு ஆபத்து வரக்கூடாதுங்கிறதுனால இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.